ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட்ஸ் அண்ட் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது என்ன அப்டேட்ஸ், எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத ரொம்பவே கிளியராக அண்ட் ரொம்ப செம்மையாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். எதற்காக இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் அண்ட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஜாபுக்கு அவங்கவுங்கள செலெக்ஷன் பண்ணுற மெத்தடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட். ஐ எம் ஆல்சோ வெரி ஷுர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்களில் யாராவது ஒரு 10 பேருக்கு கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் செலெக்ஷன் ஆகிடுவீங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், எப்படி அவங்க உங்களை இந்த ஜாபுக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க, ஆல்சோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் ரொம்ப கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெர்மனண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாப் தேடிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட நேம் ஆஃப் த போர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஷார்ட் ஃபார்மில் SECR என்று சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸோட ஒரு செம்மையான ஜாப் அப்டேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்க நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்கள் ரயில்வேஸ் ஜாபோட நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரயில்வேஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷன். இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிற ஐடியாவில் இருக்கீங்க, ஆல்சோ ஈஸியான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த அப்டேட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெவர் மிஸ் இட். ஸோ வாங்க கண்டினியூவேஷனாக நம்ம இந்த ஜாபுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். சவுத் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸோட இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 432 காலி பணியிடங்கள் இருக்கிறதாக இந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி லெவலில் எபோவ் 400 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 432. இதில் 20 டைப் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. என்னென்ன மாதிரியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்கல்ல. ஸோ 20 விதமான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனில் SECR வெளியிட்டிருக்காங்க. ரயில்வேஸ் ஜாபோட இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு உங்களால் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இதனுடைய கண்டினியூவேஷனாக +2 ஆர் ITI ஆர் எனி டிகிரி. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த 4 குவாலிஃபிகேஷனில் ஏதேனும் ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் போதும். ஸோ தாராளமாக இந்த ஜாபுக்கு உங்களால் விண்ணப்பிக்க முடியும். சவுத் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸோட இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களை அவங்க எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். எனக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு செலெக்ஷன் ப்ராசஸாக இது இருந்துச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப நம்பிக்கையாக சொன்னால் உங்களில் யாராவது ஒரு 10 பேர் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு செலெக்ஷன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை அவங்க செலெக்ஷன் பண்ணுறதுக்கு எந்தவித எக்ஸாமும் கிடையாது. ஆல்சோ உங்களுக்கான எந்தவித இன்டர்வியூவும் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுடைய குவாலிஃபிகேஷனோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இந்த ஜாபுக்கு உங்களை அவங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நான் 10th படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் 10th ஸ்கோர் பண்ண உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி அவங்க இந்த ஜாபுக்கு உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி சேம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஆல்சோ உங்களுடைய டிகிரி மார்க் நீங்கள் எதை மென்ஷன் பண்ணி கொடுக்குறீங்களோ ஸோ அந்த விதத்தில் அவங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இல்லைங்களா?
இந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்றத தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கான குறைஞ்சபட்சம் வயது பார்த்தீங்கன்னா 15 வயது இருக்கணும். அதிகபட்சமாக 24 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களாலையும் ரொம்பவே சூப்பராக இந்த லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட்ஸுக்கு செம்மையாக விண்ணப்பிக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜாபோட அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் நம்ம ரொம்பவே நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஆல்சோ அந்த ஜாபுக்கு நம்ம செலெக்ஷன் ஆனால் என்ன மாதிரியான சேலரி லெவலில் கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த விதத்தில் சவுத் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு எபோவ் 400 லெவலில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 20 டைப் ஆஃப் வேக்கன்சி போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த போஸ்டிங்க்கான சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா உங்களை அவங்க செலெக்ஷன் பண்ணக்கூடிய போஸ்டிங்க்கான சேல்ரி ஒரு போஸ்டிங்கும் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஃபிக்ஸடாக இதுதான் சேல்ரி அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித சேல்ரியும் இப்போ அவங்க அறிவிக்கலை. நீங்கள் போகிற போஸ்டிங்கை பொறுத்து உங்களுடைய சேல்ரி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். SECR இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2020ஆம் ஆண்டு. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிருங்க. ஸோ லாஸ்ட் டேட்டை மறந்துடாதீங்க, 30 ஆகஸ்ட் 2020. ஓகேங்களா? இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கொஸ்டினை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதற்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாமல் இந்த ஒரு சூப்பர் ஜாப் அப்டேட்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப செம்மையான ஒரு ஜாப் அப்டேட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாப் தேடிட்டு இருக்க எல்லா நண்பர்கள் கூடயும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் அப்ளை பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். மறந்துடாமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த பெல் சிம்பிளையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நம்ம சேனலில் அடுத்ததாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதற்கு முன்பாக நம்ம போட்டிருக்கக்கூடிய ரீசெண்டாக வந்திருக்க வேறு என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பிளேலிஸ்ட் வீடியோவில் ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய பேங்க் ஜாப் நோட்டிஃபிகேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷன், போலீஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், ஆல்சோ அதர் டைப் ஆஃப் மோர் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஜாப்ஸ் ஒன்லி, இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆல்சோ எல்லா ஜாபுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதேனும் ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ, டேக் கேர் பா.